வெற்றிகள் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு அங்கம். வெற்றிகள் கொடுக்கக்கூடிய ஒரு சந்தோஷம் வேறு எதுலேயுமே கிடைக்காது அப்படி தான் சொல்லலாம். அதுவும் நம்ம நினச்சதையும் நம்ம பிடிச்சதையும் நமக்கு கிடைக்கக்கூடியதையும் அடையிற ஒரு சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஒரு சந்தோஷத்தை அடையணும், எனக்கு பிடிச்சத என்னுடைய கோலை அச்சீவ் பண்ணணும், நான் நினச்ச இடத்த அடையணும் அப்படின்னா ஒரு சில சாக்ரிஃபைசஸ் நீங்கள் பண்ணணும். அது என்னப்பா அந்த சாக்ரிஃபைசஸ் பண்ணாமல் என்னால் வாழ்க்கையில் முன்னேற முடியுமான்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இந்த சாக்ரிஃபைசஸ், நான் சொல்லக்கூடிய இந்த சாக்ரிஃபைசஸை பண்ணும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினச்ச இடத்த, பிடிச்ச இடத்த அடைய முடியுன்றதில் சந்தேகமே கிடையாது. அது என்ன அந்த 5 சாக்ரிஃபைசஸ்? அதை தான் இந்த எபிசோடில், நம்ம டிப்ஸ் எபிசோடில் தொடர்ந்து நீங்கள் கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஹலோ நண்பா, நண்பி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான வாரத்தில் உங்களை சந்திக்கிறதுல மிகவும் சந்தோஷம். இப்போ வரைக்கும் உங்கள் வாழ்க்கை மிக சிறப்பானதாக போயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷம் எனக்குள்ள எப்பயுமே இருந்து கொண்டிருக்கோம். இல்லை நண்பா, இல்லை நண்பி, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு சில நேரங்களில் என்னடா அது வாழ்க்கை அப்படின்னு தோணுது அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த நிலைமை சீக்கிரமே மாறப்போகுது. தொடர்ந்து அப்படியே ஹோல்ட் ஆன், அப்படியே ஸ்ட்ராங்காக நீங்கள் நினச்சதை திரும்ப திரும்ப அடைவதற்கு முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? உங்கள் வாழ்க்கையில் என்ன எப்படி இருக்குது? எல்லாம் நல்லபடியாக முடியும், எல்லாம் நன்மைக்கே அப்படின்ற ஒரு நல்ல தாட்ஸோட இந்த எபிசோடில், நம்ம டிப்ஸ் எபிசோடில் நம்ம நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க, கற்றுக்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் மறந்துடாதீங்க, நம்மளோட 200th எபிசோட் காம்படிஷன். ஸோ ஹூ இஸ் கோயிங் டு பி த வின்னர்? யார் ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸை, ஸோ ஹூ இஸ் கோயிங் டு கெட் இட்? ஸோ யார் ஒரு பெஸ்ட் ரிவ்யூ எழுத அனுப்புகிறாங்க? நம்ம 200வது எபிசோட் பண்ணுறது அப்போ நம்ம கூட பேசலாம் அந்த வின்னர். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸஸ் இருக்குது. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் RGMano__ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் நம்ம பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது, நம்ம பாட்காஸ்ட்டை எந்த அளவுக்கு பிடிக்கும், ஸோ இந்த பாட்காஸ்ட்டில் நீங்கள் என்ன கற்றுக்குறீங்க, உங்கள் வாழ்க்கையில் என்ன மாற்றம் நிகழ்ந்தது அப்படின்ற இந்த விஷயங்களை ஒரு 100 வரிக்கு மிகாமல் எழுதி அனுப்புங்க. உங்களுடைய வெற்றியை இந்த உலகத்துக்கு நான் கொண்டு சேர்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு எக்ஸைட்டிங்கான ப்ரைஸும் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. ஆல் ரைட், உங்களோட சப்போர்ட்டு, உங்களுடைய ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா. ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லை? நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுற, ஃபாலோ பண்ணுறதுல தான் நமக்கு ரொம்ப சந்தோஷமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஸ்பாட்டிஃபைல லிசன் பண்ணுறீங்க, ஆப்பிள் பாட்காஸ்ட் லிசன் பண்ணுறீங்கன்னா உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது முழுக்க உங்களுக்கு நான் ஃப்ரீயாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதனால் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னா, உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய புன்னகை, உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு ஆதரவாக, உங்களுடைய நண்பனாக நான் தொடர்றேன் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய சந்தோஷமும் கூட. ஸோ உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், உங்களுடைய கொஸ்டின்ஸ், அடுத்த டாப்பிக்கில் அடுத்த எபிசோடில் என்ன பேசலாம் அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கும் விடையாக நீங்கள் எழுதி அனுப்பக்கூடிய RGMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நான் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஆல் ரைட், நம்ம இன்றைக்கி டிப்ஸ் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் முன்னாடியே சொன்னேன். ஸோ நிறைய நேரங்களில் வெற்றியை தீர வேண்டும், வெற்றிகள் அடையணும், நமக்கு பிடிச்ச வாழ்க்கை நமக்கு கிடைக்கப்பெறணும் அப்படின்ற ஒரு எல்லாத்துக்குள்ளேயே இருக்கும். நம்ம தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து நம்மளை துரத்திக்கிட்டே இருக்கும். அந்த கனவுகள் நம்மளை தூங்கவே விடாது. ஸோ நிறைய நேரங்களில் நம்ம படிச்சிருப்போம், நிறைய சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் நிறையா தூங்குறதே கிடையாது. அவங்க கடின உழைப்பு பண்ணுவாங்க, நிறைய விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த வெற்றியை பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவன் இன்னைக்கு இருக்கக்கூடிய எத்தனை வெற்றியாளர்களாக நாம் கேட்டாலும் உடனே யாருமே ரொம்ப சிம்பிளாக டப்புன்னு மேலே உட்காந்துறது கிடையாது. அவங்களுக்குள்ளேயும் நிறைய போராட்டங்கள், நிறைய கஷ்டங்கள், நிறைய தோல்விகள், நிறைய மன சங்கடங்கள், இது எல்லாமே இருந்திருக்கும். அதை தாண்டி தானே வந்திருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு நல்ல வெற்றியை, ஒரு இமாலய வெற்றியை, உங்களுக்கு பிடிச்ச வெற்றியை, உங்களுக்கு பிடிச்ச இடத்தை அடைவதற்கு எப்படி நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலான்ற இதுக்கு என்ன விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். இது ஒன்றும் நம்ம மிகப்பெரிய சாக்ரிஃபைசஸ் கிடையாது. சின்ன சாக்ரிஃபைசஸ் ஒரு தியாகம் பண்ணும்பொழுது நம்ம நினச்ச இடத்த அடைய முடியறதுல சந்தேகமே கிடையாது. த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, பி வில்லிங் டு சாக்ரிஃபைஸ் லெசர் டைம் சொல்லுவாங்க. ஸோ அந்த ஓய்வுக்கான நேரம்
நம்ம வெற்றிக்கான நேரத்தை ரொம்பவே அதிகப்படுத்தும் அப்படின்னு தான் சொல்லலாம். நம்ம நினச்ச இடத்த அடையணும், நம்ம தொடர்ந்து போராட தான் செய்யணும், தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எல்லாரும் டிவி பார்க்குறாங்க, எல்லாரும் நெட்ஃப்ளிக்ஸில் வந்து அவங்களுக்கு பிடிச்ச சீரிஸ் பார்க்குறாங்க, படம் பார்க்குறாங்க அப்படின்னா ஓகே. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் யுவர் ட்ரீம், இஃப் யூ வாண்ட் டு ஸ்விட்ச் யுவர் மைண்ட் ஃபார் சம் டைம், இட் இஸ் ஓகே. பட் ஆனால் ஓகே, இன்றைக்கி சாட்டர்டே சண்டே இருக்குது, சண்டே ஃபுல்லாக நான் உட்காந்து சீரிஸ் தான் பார்ப்பேன், சாட்டர்டே மட்டும் தான் படிப்பேன், அடுத்த நாள் எக்ஸாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் எந்த அளவுக்கு அது கரெக்டு? ஸோ அப்போ நினச்ச இடத்த அடையணும்னா கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய அந்த ஓய்வு நேரத்தை குறைச்சிக்கிட்டு தான் ஆகணும். அதுக்காக நீங்கள் ஓய்வே இல்லாமல் தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கணும், ரொம்ப போராட்டங்களுக்கு இடையில் நீங்கள் வாழணும் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை நண்பா நண்பி. அப்படி வாழவும் கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதை பண்ணணும், பிடிச்சி பண்ணணும். ஆனால் அதற்கான நேரம் எல்லாத்துக்குமே எடுத்துக்கொள்ள அந்த நேரத்தை நீங்கள் பையன் பண்ணணும். யார்கிட்டது? உங்ககிட்ட இருந்தாங்க. ஸோ நீங்கள் படம் பார்க்குறது யூடியூப்பில் நீங்கள் பாட்டுக்கு ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன யூஸ் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? அடுத்தவங்களோட வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷங்கள், எஸ், சந்தோஷம் பகிரப்படும், பகிர்ந்துவது ஓகே. ஆனால் அந்த பகிரப்படுவதே உங்களுக்கு பகிரங்கமாக உங்களை பயன்படுத்துது அப்படின்னா அது எதுக்கு? நிறைய நேரங்கள் அது நெகட்டிவிட்டியை கொடுக்கக்கூடியதுன்னா எதுக்கு அந்த லெசர் டைம் உங்களுக்கு வேணும்? அப்போ வீடியோ கேம் விளையாடுறது, நிறைய 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 ஃபோன் பேசுகிறது, தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் கிடையாது. ஆனால் மைண்டை ஸ்விட்ச் பண்ணுறதுக்கு ஒரு 5 to 10 minutes உங்களை மைண்டை ரிலாக்ஸ் பண்ணி அடுத்த ஒரு வேகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த ஓய்வு நேரம் தேவை. ஆனால் ஓய்வு நேரமே மொத்த நேரமாக மாறிடக்கூடாதுல்ல. அதுதான் இது ஃபஸ்ட்டு சாக்ரிஃபைஸ். நீங்கள் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தொடர்ந்து உட்காந்து படித்து தான் ஆகணும். உங்களுக்கு பிடிச்சதை நினச்சதை அடையணும்னா நீங்கள் தொடர்ந்து போராடி தான் ஆகணுங்க. ரெண்டாவது பார்த்தோன்னா சாக்ரிஃபைஸ் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறையா பேர் நான் ஜெயிக்கணும், ஆனால் என்னோடய கம்ஃபர்ட் ஜோனை விட்டு நான் வெளியில் வரவே மாட்டேன், எதுக்கு நம்ம போயிட்டு வெளில கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தினால் நம்ம வந்து ரொம்ப 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 ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு வரதான் செய்யும். ஆனால் அப்படி இருக்கவே கூடாதுங்க. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளில வரணும். ஒரு 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 பறவை அதோடைய முட்டை கூடுகள்லேருந்து வெடித்து வெளிவரணும் தான் அதனால் பறக்க முடியும். அதே மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கம்ஃபர்ட் ஜோன்ற ஒரு லைனை விட்டு நம்ம தாண்டி வெளியில் வரும்போது தான் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் வரும். ஸோ ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நிறைய கஷ்டப்படுறோம், நிறைய ரிஸ்க் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வெற்றியும் அதிகமாக இருக்கும். ரிஸ்க்கு தகுந்த மாதிரி தான் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும், வினைக்கு ஏற்ற மாதிரி தான் வினையும் கிடைக்கும். அதை தவிர நம்ம எல்லாத்தையும் எடுக்க மாட்டேன், நான் கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே உட்காந்துக்கிட்டே ட்ராவல் பண்ணிக்கிட்டே நான் வாழ்க்கையை வென்று விடுவேன் அப்படி சொல்வது எந்த விதத்தில் நல்லதுன்னு தெரியலங்க. அது அந்த அந்த ஒரு நேரங்களில் உங்களுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு ஹார்டான ஒரு நல்ல திடமான மனநிலையும் கொடுக்காது. ஸோ எப்போவுமே ஒரு க்ரோத் வரணும் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அந்த ஃபெமிலியாரிட்டின்ற பபுள்னு சொல்லுவாங்கள்ல, அதை விட்டு நீங்கள் வெளியில் வந்துடணும். வெளியில் வந்து உங்களுக்கு புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும். ஓகே, நம்ம ஒரே மாதிரியே படிக்கிறோம், நம்மளுக்கு சப்ஜெக்டில் மார்க்கே வரமாட்டுது அப்படின்னு நம்ம எத்தனை நேரங்களில் கவலைப்பட்டிருப்போம். நம்ம வாழ்க்கை ஒன்றும் இம்ப்ரூவ் மாதிரி இல்லையா, என்ன டிஃப்ரெண்ட்டாக நம்ம பண்ணணும் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் அதில் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? நிறைய ரிசர்ச் பண்ணணும், நிறைய உட்காந்து அதுக்கான டைம் ஒதுக்கும் போது உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே, இதை பண்ணலாம், அதை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் போது அதிலிருந்து நீங்கள் அடுத்த ஒரு லெவலுக்கு உங்களால் மூவ் பண்ண முடியும். அப்போ அந்த கம்ஃபர்ட் ஜோனோட நீங்கள் வெளில வரும்போது மட்டும்தான் உங்களை அது உந்தி தள்ள முடியும். சீக் சக்ஸஸ் ஓவர் கம்ஃபர்ட் ஆர் இன் லாங் டேர்ம் யூ வில் ஹேவ் நெய்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ஃபர்ட் ஜோனில் பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், கண்டிப்பாக பண்ண முடியாதுன்னு இல்லை. ஸோ அது எல்லாமே ரொம்ப டைம் எடுக்கும். அந்த டைம் எடுக்கிற வரைக்கும் உங்களுக்கு பொறுமை இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக அந்த கம்ஃபர்ட் ஜோனில் உட்காந்துக்கிட்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் பக்கத்தில் இருக்கவன் கம்ஃபர்ட் ஜோனை உடச்சி முன்னேறி போய்கிட்டு இருக்கான் அப்படின்ற பட்சத்தில் அவன் உங்களுக்கு போட்டியே இல்லைன்னா கூட அவனுடைய வாழ்க்கையை பார்த்து சில நேரங்களில் உங்கள் மனசில் குத்தும் இல்லை, அந்த ஒரு உணர்வுகள் உருவாகக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் ஓடி தாங்க ஆகணும், கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில் வந்து தான் ஆகணும். ஸோ அடுத்து பார்த்தோம்னா மூணாவது, திஸ் இஸ் லிட்டில் பிட் ஓகே சேக்ரிஃபைஸ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. ஸோ இதனால் ஒன்றே தூங்காமே இருக்கணும், நம்மளும் 18 மணி நேரம் உழைக்கணும் அப்படிலாம் கிடையாதுங்க. சுவர் இருந்தால் மட்டும்தான் சித்திரம் வரைய முடியும். அப்போ நல்ல உறக்கம், நல்ல உணவு, நல்ல அமைதியான மனநிலை, இது மூணுமே ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நல்ல தூக்கமும் முக்கியம். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சில நேரங்களில் நம்ம ஒரு 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஒரு ஹெல்த்தியான ஸ்லீப் இருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு 9 மணி நேரம் 10 மணி நேரம் சாட்டர்டே சண்டே அப்போ எதிர்க்கவே முடியல ஒரு 15 மணி நேரம் தூங்கி எதிர்ச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வார்டுக்கு போய் ஏதாவது படிக்கலாம்னு நினைப்போம். ஆனால் அந்த சோம்பேறித்தனம் நம்ம உள்ளே இழுத்து அப்படியே நம்ம கும்பகர்ண மாதிரி படுத்து உறங்கிக்கிட்டே இருப்போம். அந்த உறக்கம் நம்மளுடைய நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வுகள் எல்லாத்தையும் வந்து அப்படியே படுத்து தூங்க வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்னத்தை பண்ணுறது, ஒன்றுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ ஸ்லீப் இஸ் எசென்சியல் டு லாங் டேர்ம் ஹெல்த். கண்டிப்பாக ஸ்லீப் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நான் உங்களை தூங்க வேணான்னு சொல்லலை. பட் ஆனால் ஏர்லி மார்னிங் வேக்கப் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன் நான் சொல்வேன்னா, ஏர்லி மார்னிங் உங்கள் மைண்டில் வந்து
கம்ப்ளீட்டாக எம்டியாக ஒரு நியூ லேர்னிங்க்கான ஒரு டைமை கொடுத்துருக்கோம். அந்த நேரத்தில் நீங்கள் படிக்கலாம்ல. அந்த நேரத்தில் உங்களுக்கு நிறைய தாட்ஸ், நியூ தாட்ஸ் எல்லாமே ரொம்ப என்ன சொல்கிறது, ப்ரொடக்டிவான தாட்ஸ்லாம் வரும். ஸோ அப்படி இருக்கும்போது அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏர்லி மார்னிங்கில் ட்ரை பண்ணலாம். அப்போ நீங்கள் சீக்கிரம் நைட்டில் போயிட்டு தூங்கணும். அது மாதிரி எல்லாம் தூங்கின பின்னாடி கொஞ்சம் நம்மளுக்கான ஒரு டைம் ஒதுக்கி நம்ம படிக்கிறோம், இல்லை காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா அந்த மாதிரி நேரங்கள் உதவும். ஏன்னா நம்மளுடைய குழந்தைகள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. மனைவியாக இருக்கலாம், இல்லை கணவனாக இருக்கலாம், அவங்க வேலையை பார்ப்பாங்க, அவங்க தூங்குவாங்க. நம்ம அந்த நேரத்தில் உட்காந்து நம்மளுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் ஸ்லீப்பை சாக்ரிஃபைஸ் பண்ணணும். காலைல சீக்கிரம் எந்திரிக்கணும். அது மாதிரி நைட்டு கரெக்டான நேரத்துக்கு தூங்க போகணும். அதை தான் சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாக்ரிஃபைஸ் யுவர் கரண்ட் மைண்ட் செட்னு சொல்லுவாங்க. எப்போவுமே ஒரு வெற்றிக்கும் சரி, ஒரு தோல்விக்கும் சரி, உங்களோட மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். பாசிட்டிவாக திங்க் பண்ணுற எத்தனையோ பேர் அவங்க வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டி மட்டும்தான் இருக்கும். நெகட்டிவான எண்ணங்கள் வரவே வராதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வரதான் செய்யும். ஏன்னா அது வாழ்க்கையோட இயல்பு. நெகட்டிவிட்டி இல்லைன்னா எதுவுமே கிடையாது. அப்போ நெகட்டிவிட்டி வரும்பொழுது எல்லாமே நம்ம அதுலேருந்து டக்குன்னு வெளியே வரணும். நம்மளை உள்ளே பிடிச்சி கயிறை பிடிச்சி நம்மளை அந்த கிணத்துக்குள்ளே இழுக்கும் பொழுது நம்மளுடைய வலிமையான தாட்ஸ்னால நம்ம அந்த கிணத்துலேருந்து வெளியே வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்குறது அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் தான். அப்போ என்னென்னா அந்த நெகட்டிவ் மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு ஒரு வெற்றியை அடைய முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியவே முடியாது. அதனால் அந்த பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்கள் மனசுக்குள்ளே விதைக்கணும். அதை விதைப்பது மட்டும் இல்லாமல் எவ்ரிடே அதை நல்லபடியாக பார்த்துக்கிட்டு ஒரு பெரிய மரமாகும் வரைக்கும் நீங்கள் அந்த தாட்ஸை விடவே கூடாது. அதுதான் உங்களுக்கு நிழலுக்கு இளைப்பாற கொடுக்கும். அந்த இளைப்பாறுதல் என்பது என்னென்னா உங்களுடைய வெற்றிக்கான வேகத்தையும் கூட்டும். ஸோ அதனால அந்த மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட் இருக்கக்கூடாது. அதே மாதிரி நமக்குன்னு ஒரு பிலீஃப் வச்சுக்கிட்டு அந்த ரவுண்டுக்குள்ளேயே நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்றதையும் விட்டுறணும். ஸோ ஒரு வெற்றிக்காக உங்களை ஃப்ளெக்சிபிளாக மாற்றிக்கணும். உங்களோட கோலுக்காக நீங்கள் மாற்றி தான் ஆகணும். ஸோ நிறைய சேலஞ்சஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். அது மாதிரி ஃபெயிலியருக்கை பார்த்து ஃபியர் பண்ணுறது, இவங்க என்ன நினைப்பாங்களோ, அவங்க என்ன நினைக்கிறது இருக்கட்டும், நீங்கள் என்ன நினைக்க போகிறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை எப்போவுமே லேர்னிங் மெத்தட்லையும் அடாப்டிங் மெத்தட்லையும் எவால்வ் மெத்தட்லையும் வச்சுக்கணும். லேர்ன், அடாப்ட், எவால்வ் இந்த மாதிரி எபிலிட்டி வைக்கும் போது எத்தனை பெரிய கஷ்டமான சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை உடைத்தெறிந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு உணர்வும் ஒரு சக்தியும் உங்களுக்கு கிடைக்கின்றதுல சந்தேகமே கிடையாதுங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் லீஸ்ட் அப்படி பார்த்தோம்னா என்னென்னா அட் லாஸ்ட் சாக்ரிஃபைஸ் டைம் வித் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் லிட்டில் பிட்டாக எடுத்துக்கணும். நீங்கள் உடனே ஃபேமிலியோட பேசக்கூடாதா, ஃப்ரெண்ட்ஸோட பேசக்கூடாதா, குடும்பத்தில் இருக்கக்கூடாதா அப்படிலாம் கிடையவே. ஸோ உங்களுடைய அந்த ஜேர்னி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிற வரைக்கும் லிட்டில் பிட் நீங்கள் மிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் மிஸ் பண்ண மாட்டீங்க. நீங்கள் அவங்களுக்கு தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிவிட்டு, அதான் நம்ம இதுக்கு முன்னாடி ஒன்று பார்த்தோம்ல, ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சு படிக்கிறது, இல்லை நைட்டு படிக்கிறது, இல்லை ஏர்லி மார்னிங் நம்மளோட பிளானை பார்த்துக்கிறது, இந்த மாதிரி ஹார்ட் ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சும்மா போயிட்டு டக்கு சவத்தில் முட்டினா நடக்க போகிறதில்ல. சவத்துக்கு தேவையான உளி தேவை, உடைப்பதற்கு தேவையான மிஷினரிஸ் தேவை. இதெல்லாம் உருவாக்கணும்னா ஃபஸ்ட் நம்ம திங்க் பண்ணணும் என்னென்னலாம் தேவை அப்படின்றத. அப்போ அந்த தேவைகளை ஃபஸ்ட்டு உருவாக்குவதற்கு ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லான டைமிங்கை, ஒரு சில விஷயங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணி கொண்டு வரதான் நல்லது. ஸோ ஃபேமிலியோட நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும், நல்லா ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்ற பட்சம் ஸோ உங்களுடைய அந்த ஷார்ட் டேர்ம் கோலை அச்சீவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் நேரம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இத்தனை சாக்ரிஃபைசஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியை தேடி தருவதில் சந்தேகமே கிடையாது. ஏன் அப்படி நான் சொல்லுவேன்னா இது எல்லாமே ரொம்ப ப்ரூவன் டெக்னிக்ஸு. ஸோ நம்ம வாழ்க்கையில் நமக்கு பிடிச்ச அந்த சக்ஸஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்வதற்கு இது கண்டிப்பாக உதவுன்றதுல சந்தேகமே கிடையாது. ஸோ நம்மளோட கீ டேக்வேஸ் என்ன பார்த்தோன்னா எப்போவுமே சக்ஸஸ் ரெக்வயர்ஸ் வில்லிங்னஸ் டு ஃபர்கெட் லெசர் ஆக்டிவிட்டீஸு. அதுக்கப்புறம் உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து லீவ் பண்ணுறது. ஸோ உங்களுடைய ஸ்லீப்பிங் டைமை லிட்டில் பிட் அட்ஜஸ்ட் பண்ணி ஏர்லி மார்னிங்கு இல்லை நைட்டு தனிமையான சூழ்நிலையில் ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ண யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு அடாப்டாக மைண்ட் செட் வச்சுக்கிறது, லேர்னிங் மைண்ட் செட் வச்சுக்கிறது. ஸோ எப்போயுமே நெகட்டிவிட்டி உள்ள விடாமல் பண்ணுறது. அதுக்கப்புறம் சம்டைம்ஸ் தேவைன்னா நம்ம ஃபேமிலிட்டு லிட்டில் பிட் டெம்பரவரியாக கொஞ்சம் விலகி நம்மளுடைய வாழ்க்கை அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரொம்ப 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 கூர்மையாக நம்ம யோசித்து நம்ம பண்ணுறது. இது எல்லாத்தையும் இந்த 5 சாக்ரிஃபைசஸை நம்ம பண்ணும்பொழுது உங்களை யாருமே அசைச்சிக்க முடியாது. ஏன்னா நீங்கள் வெற்றி பெறக்கூடியவர்கள், வெற்றி பெற்றுக்கொண்டே இருப்பவர்கள், நீங்கள் வெற்றியாளர்கள் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. நண்பி இந்த 5 டிப்ஸ் ட்ரை பண்ணுறது எப்படி இருந்தது, இல்லை வேறு ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணிங்களா? உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு அனுபவம் இருக்கா? நீங்கள் எழுத வேண்டிய முகவரி RJ Mann_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில்
உங்களுக்காக வலிமையில் விழி வைத்து காத்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய மெசேஜை கேட்பதற்கும் நீங்கள் மறக்காமல் அதை எழுதி அனுப்புங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட காம்படிஷனை மறந்துடாதீங்க. நம்ம இன்றைக்கி 185th எபிசோட் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் 15 எபிசோட்ஸ் தான் இருக்குது. அதுக்குள்ளே நம்ம 200 எபிசோட்ஸ் ரீச் பண்ணுறதுக்குள்ளே ஒரு காம்படிஷன் இருக்குது. அந்த 200 எபிசோட்ஸில் யார் இஸ் கோயிங் டு பி எ பிக் ஃபேன் ஆஃப் அவர் பாட்காஸ்ட் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு காம்படிஷன் தான். நீங்கள் உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் என்ன கேள்வி அப்படின்னா, நம்ம பாட்காஸ்ட் லிசன் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சேஞ்சஸ் என்ன, இந்த பாட்காஸ்ட்டை ஏன் நீங்கள் லிசன் பண்ணுறீங்க, அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்காஸ்ட்டை நீங்கள் ஏன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு பிடிச்சது விஷயம் என்ன, இந்த 4 கேள்விகளுக்கு பதிலை மறக்காமல் உங்களுடைய ஓன் ரைட்டிங்கில் எழுதி RJ Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எழுதி அனுப்புங்க. நான் ஆர்வமாக காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சைட் இருக்குது rjmanospeaker.com. இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் உங்களோட ஃபீட்பேக் எழுதி அனுப்பலாம். நீங்கள் அனுப்பும் போது அதில் பெஸ்ட் ஃபீட்பேக் இஸ் கோயிங் டு பி அ வின்னர். அது மட்டும் இல்லாமல் 200th எபிசோடில் என் கூட நம்ம 2 பேரும் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச ஒரு சூப்பரான கிஃப்ட் உங்கள் வீடை நோக்கி வந்து கொண்டே இருக்கும். ஓகே, ஐ எம் வெயிட்டிங் ஃபார் who is going to be the winner. I'm excited to see. All right guys, next episode குட்டி ஸ்டோரி எபிசோடில் ஒரு சூப்பரான தாட்ஃபுல்லான ஒரு கதையோட உங்களுக்கு நான் அடுத்த வாரம் அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது மன்னோ. நீங்கள் கேட்டீங்க RJ Mano தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. டேக் கேர் நண்பா, நன்பி. You're the best. Bye bye.